ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். மை நேம் இஸ் தமிழ் செல்வன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம மொபைல் ஹீட்டிங் ஆகிற இஷ்யூ நம்ம பார்த்துருப்போம். மொபைல் ஹீட்டிங் ஆகும், மொபைல் சார்ஜிங் டக்குன்னு ஆகாது. அதே மாதிரி சார்ஜிங் ஆனாலுமே டக்குன்னு டவுன் ஆகிடணுங்க. யூஸ் பண்ணினாலே அது ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிட்டே இருக்கும். அட் தி சேம் டைம் உங்களுக்கு மொபைல் ஹீட்டும் ஆகும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் ஃபஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அன்வான்ட் அப்ளிகேஷன்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அதாவது எபோவ் 200 MBக்கு மேலே இருந்தாலே ஸோ இட் ஷுட் பி ரிமூவ்டு. அப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டாலே உங்களுக்கு மொபைல் ஹீட்டிங் இஷ்யூ குறைஞ்சிரும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா நேரத்துலேயும் மொபைலில் நெட்ஃப்ளிக்ஸுங்கிற ஒரு அப்ளிகேஷன் வச்சுருப்பீங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் அதிகமாக சார்ஜிங்கை கன்சியூம் பண்ணும். நீங்கள் யூஸ் பண்ணினாலுமே அது பேக்ரவுண்டில் கன்சியூம் ஆகிட்ருக்கும். ஸோ அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, மெயின் திங் VPN அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. VPN அப்ளிகேஷன்லாம் வச்சுக்காதீங்க. ஸோ VPN அப்ளிகேஷன் இருந்தாலே சம் ஆஃப் தி VPN அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹீட்டிங் இஷ்யூ கொடுக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு சார்ஜிங் ஸ்பீடாக ஏறும். அதே மாதிரி சார்ஜிங் டக்குன்னு டவுன் ஆகாது. நீங்கள் யூஸ் பண்ணினாலும் டவுன் ஆகாது. மொபைல் ஹீட்டும் ஆகாது. ஹீட்டிங் இஷ்யூவும் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் 256 GB இருக்குன்னா, நீங்கள் 200 GB வரைக்கும் தான் ஃபில் பண்ணணும். ஒரு 50 GB ஃப்ரீயாக விட்டுறணும். அப்படி நீங்கள் அந்த 50 GBயும் அந்த 256 GBயில் 256 GBயும் உங்கள் மொபைலில் ஃபில் ஆகி இருந்தால் உங்களுக்கு மொபைல் ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஸ்டோரேஜ் பார்த்துக்கிறது நல்லது. ப்ளஸ் தேவையில்லாத அப்ளிகேஷன் ரிமூவ் பண்ணுறது நல்லது. எபோவ் 200 MBக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் மொபைல் ஹீட்டிங் இஷ்யூ கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். சார்ஜிங் டக்குன்னு ஆகும். ஸோ நீங்கள் மொபைல் ஹீட்டிங் இஷ்யூ ஆச்சுனாலோ, அதாவது புதுசாக வாங்கின மொபைல் 6 மந்த்துக்கு அப்புறமேட்டு வாங்கி மொபைல் ஹீட்டிங் இஷ்யூ ஆச்சுனாலோ, நீங்கள் மொபைல் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. பேட்டரி செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மொபைல் மாற்றிட்டு சேம் மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணாலே அந்த இஷ்யூ தான் வரும். ஸோ நீங்கள் ஜிமெயில் ஐடியில் 15 GB இருக்குன்னா, அந்த 15 GBயில் 10 GB தான் யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஜிமெயிலில் 15 GB கொடுத்துருக்காங்கன்னா, அதில் 10 GB தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் 10 GBக்கு மேலே போயிட்டாலே ஜிமெயிலில் ஜிமெயில் ஸ்டோரேஜோ ஒரு கூகுள் போட்ட ஸ்டோரேஜோ 10 GBக்கு மேலே போயிட்டாலே உங்களுக்கு மொபைல் ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். சார்ஜிங்கும் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அது எப்படி நீங்கள் செக் பண்ணுறதுனா, கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மொபைலில் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, டாப் கார்னர் லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டோரேஜுன்னு வியூ ஆகுது பாருங்கள். ஸோ அந்த ஸ்டோரேஜில் 15 GB நம்ம கொடுத்துருப்பாங்க. அந்த 15 GBயில் ஒரு 10 GB தான் யூஸ் பண்ணணும். ஸோ 5 GB உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ இல்லை எனக்கு கண்டிப்பாக அந்த 5 GB யூஸ் பண்ணணும், எனக்கு ஜிமெயில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் பெய்ட் பண்ணி ஸ்டோரேஜ் வாங்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு மொபைல் ஹீட்டிங் இஷ்யூ குறையும். ஸோ இது யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் எ குட் டே. பை.